அகிம்சை முறையில் போராடிய சோனம் வாங்சுக்கை அப்புறப்படுத்துவதா என்று மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அகிம்சை முறையில் போராடிய சோனம் வாங்சுக்கை அப்புறப்படுத்துவதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இன்று காலை சோனம் வாங்சுக் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். எவ்வளவு படைகள் வந்தாலும் மாணவர்களின் எழுச்சியை தடுக்க முடியாது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அகிம்சை முறையில் போராடிய சோனம் வாங்சுக்கை அப்புறப்படுத்துவதா என்று ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் இன்று காலை போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிகழ்வுக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவு போன்ற முக்கியமான பிரச்சனைகளை குறிப்பிட்டு சோனம் வாங்சுக் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். பொய்களும் வன்முறைகளும் மோடி அரசின் கொள்கைகளாக இருக்கின்றன என்று ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார்.